புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. அடேங்க அப்பா 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 என்னப்பா இத்தனை அப்பாவா? பத்தல கம்மி இது. ஏங்க அப்பா என்ன மாதிரி அலை? அலைன்னா அலை சாதாரண அலை கிடையாதுங்க. வீசின அலையில பாருங்க, மெரினா பீச்சில் இருக்கிற அலையே வெட்கி தலை குனிந்து ஐயோ என்னப்பா இது, என்னை விட அதிகப்படியான அலை ரொம்ப பெருசா வீசி நிக்குதுன்னு மெரினா பீச்சில் வீசுற அலையெல்லாம் ஓடி காணாம போய் வெஸ்ட் பெங்கால் பக்கம் போயிடுச்சிங்களாம். அப்படி என்ன மாதிரி அலை வீசுச்சு, யாருக்காக வீசுச்சு, யார் சொல்லி வீசுச்சு அப்படின்றதான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமான அலைகளை குறித்து பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆர்வம் தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, தேர்தல் நடந்து முடிந்து விட்டது. ஓட்டு எல்லாம் போட்டோம். எங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி விட்டோம். நண்பர்கள் அனைவரும் கண்டிப்பாக எல்லோருமே ஆற்றி இருப்பீர்கள். இருக்கட்டும், ஒரு ஓரமா தப்பு கிடையாது. இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் வீசின அலை இருக்கு இல்லைங்களா, அந்த அலை தான் மிக முக்கியமான அலை. வரலாறு காணாத ஓட்டுப்பதிவு. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பதிவாகாத சதவீதத்தில் பதிவான வாக்குப்பதிவு. 7 மணிக்கு பூத்தை ஓபன் பண்ணி போலிங் ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்ல இருந்து 2 மணி நேரத்தில், வெறும் 2 மணி நேரத்தில் தமிழ்நாடு முழுதும் வீசிய அலையில வரலாறு பார்க்காத வாக்குப்பதிவு. ஒரு பயங்கரமான சஸ்பென்ஸ் படம் பார்த்துருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் எப்படி சீட்டுக்கு எட்ஜில் வந்துருவாங்களோ அந்த மாதிரி தான் பாருங்க அந்த வாக்கு சதவீதம். நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி எகிற அந்த எகிரலை பார்த்து எட்ஜிக்கு வந்துடுறாங்க எல்லாருமே. ஒரு சில மீடியாக்கள் சொல்லி வைத்ததை போல போடுற தலைப்பு பாருங்க, தமிழ்நாடு இது வரைக்கும் பார்க்காத, வரலாறு பார்க்காத வாக்குப்பதிவு. ஏங்கப்பா இவ்வளவு சதவீதத்தில் வாக்குப்பதிவா? இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது. வரலாறு திரும்புகிறது. சும்மாவா? வரலாறு திரும்புற வாக்குப்பதிவுனா சும்மா பண்ணிட முடியுமா? அலை வீசுது பாருங்க விஜய் அலை. அந்த விஜய் அலை அடிக்கிற அடியில வாக்கு சதவீதம் ஓவரால் எவ்வளவு பதிவாகுதுன்னு சொன்னா 170%. என்னப்பா இருக்குதே 100% தானே. அது போன வாரம். இந்த வாரம் விஜய் உள்ள வந்துட்டார் இல்லைங்களா. விஜய் உள்ள வந்து விஜய் அலை வீசிய தொடங்கியதுல இருந்து பாருங்க 100ல இருந்து 170% வாக்குப்பதிவு போலிங் ஆகுது. எப்படிப்பா? ஏன்னே கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்டா எல்லாமே கெட்டு குடிச்சிடவா போயிடும். என்ன கேட்கக்கூடாது. பெரியவங்க ஒரு வார்த்தை சொன்னா கேட்டுக்கணும். விஜய் அலை வீசி 100% வாக்குப்பதிவு 170% மாறுதுன்னு சொன்னா கேட்டுக்கணும். இந்த வீசின விஜய் அலை இருக்கு இல்லைங்களா, அதன் மூலமாக ஒரு ஆட்சியை பிடிப்பதற்குண்டான ஓட்டுகள் தான் பதிவாகும் நினைச்சிருந்தாரு. ஆனா பாருங்க, ஒரே நேரத்தில் 2 ஆட்சியை, தமிழ்நாட்டிலே பாருங்க 2 ஆட்சியை பிடிக்கிறதுக்கு உண்டான ஓட்டு விஜய் அலையின் மூலமாக வீசி விழுந்திருக்கு. இப்ப அந்த வீசின அந்த 170% அலை ஓட்டுகளை வைத்து விஜய் என்ன பண்ணுவாருங்க, 2 ஆட்சி அமைக்க வேண்டியதான். ஒரு ஆட்சியில ஒரு ஆண் சிஎம், இன்னொரு ஆட்சியில ஒரு பெண் சிஎம். ஏன்னா விஜய் தான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, ஒரு ஆண் கலெக்டர் ஒரு பெண் கலெக்டர், ஒரு ஆண் எஸ்பி ஒரு பெண் எஸ்பி, ஒரு ஆண் கமிஷனர் ஒரு பெண் கமிஷனர், ஒரு ஆண் டிஜிபி ஒரு பெண் டிஜிபின்ட்டு எல்லாத்தையும் நாங்க டபுளா போஸ்ட் பண்ணுவோம்னு விஜய் தான் சொன்னார் இல்லைங்களா. அதனால தான் பாருங்க எல்லாமே டபுளா விழுந்திருக்கு விஜய்க்கு. ஒரு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஓட்டை கேட்டா நீங்க 2 ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஓட்டை போட்டு வச்சிருக்கீங்க. அப்ப எப்படிங்க 2 ஆட்சியில ஒரே ஆளு எப்படி டியூயல் ரோல் பண்ண முடியும்? சினிமா இல்ல இல்லைங்களா. அதனால தான் பாருங்க ஒரு ஆட்சிக்கு ஒரு ஆண் சிஎம், இன்னொரு ஆட்சிக்கு ஒரு பெண் சிஎம். ஆண் சிஎம் யாருன்னு தெரியும், விஜய் தான். பெண் சிஎம் யாருன்ட்டு உங்களுக்கு நாங்க சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெண் சிஎம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும். இந்த 170% ஓட்டு அலை எப்படி வீசிச்சுங்க? வீசி இருக்கீங்களேங்க. இன்ட்ரோல சொன்னோம் இல்லைங்களா, அந்த வீசின அலையோட வேகத்தை பார்த்து மெரினா பீச்சோட அலையே பாருங்க வெட்டி தலை குனிந்து வெஸ்ட் பெங்கால் பக்கம் ஓடி போச்சுங்களாம். அங்க ஓடிய அலை பாருங்க அங்கேயாவது சும்மா இருக்க வேண்டியது. அங்கேயும் பாருங்க 92% ஓட்டு 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 வெஸ்ட் பெங்கால பதிவான ஓட்டுகளோட சதவீதம் 92%. காரணம் விஜய் அலை வீசியதால. ஏன்பா என்னப்பா கடுப்பாகுது இல்லைங்களா, கோவம் வருது இல்லைங்களா, கேட்கும் போதே எரிச்சல் டபுள் மடங்கு ஏறுது இல்லைங்களா. என்னையா இது அந்த மாதிரி சொல்லி இப்ப பாருங்க ஓட்டு பதிவு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி ஓட்டு பதிவு நடைபெற்று கொண்டிருக்கும் சமயத்திலேயே பாருங்க யாரோ முன்னாள் ஜேர்னலிஸ்ட் தான், டிவிகே கட்சியோட பொறுப்பாளர் அப்படின்னு பாருங்க ஒருத்தர் ட்வீட் பண்றாரு. காலையில இருந்து ஓட்டு பதிவு ஸ்டார்ட் பண்ண அந்த நேரத்துல இருந்து விசில் சின்னத்துக்கு மக்கள் பட்டனை அழுத்தி 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 ஓட்டு போட்டு 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 தமிழ்நாடு முழுக்க உள்ள அனைத்து மிஷின்லயும் விசில் சின்னத்தோட பட்டனு ஸ்ட்ரக் ஆயிடுச்சுங்களாம். 100% ஓட்டு எப்படி 170% விழுந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருதோ எரிச்சல் ஆகுதோ, அந்த மாதிரி தானே இந்த ட்விட்டை பார்க்கும்போது கோவம் வரும். அது எப்படி? விஜய் வேவ், விஜயோட அலை தமிழ்நாட்டில் பயங்கரமா வீசி கொண்டிருக்கிறது என்று ஃப்ரண்ட்லைன் மேக்சின் அட்டைப்படத்துல விஜய்க்கு கொடுக்கின்ற கூட்டத்தை போட்டுட்டு விஜய் வேவ்னு நியூஸ் போட்ட மாதிரி விஜயோட பிஆர் டீம் பாருங்க வேமா சூசோ இல்லாம இதை போல ஒரு ஃபேக்கான அட்டைப்படத்தை ரெடி பண்ணி சோசியல் மீடியால பரப்ப விடுறாங்க. இந்த பொய்யான அட்டைப்படம் சோசியல் மீடியா ஃபுல்லா பரவி கடைசியில் பாருங்க ஃப்ரண்ட் லைன் கண்ணில் பட்டு அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஐயா
இந்த அட்டை படத்துக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லையா, இந்த மாதிரி விஜய் அலை வீசுதுன்னு நாங்க போடவே இல்லைன்ட்டு ஃப்ரண்ட்லைன் தரப்புல இருந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. வீடு மனைவி மக்கள் படத்துல விசு பேசுற டயலாக் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஏமா உங்க அண்ணன் போய் பேசுறதுக்கு ஒரு அளவு வேணாமா? உங்க ஊருக்குள்ள இருக்கிறதே மொத்தமே 3 தெரு தான். அது எப்படி நம்ம கல்யாணத்துக்கு உங்க அண்ணன் 4 தெருவை மடக்கி பந்தல் போட்டுக்க முடியும்? 3 தெரு இருக்கிற உங்க ஊர்ல நம்ம கல்யாணத்துக்கு உங்க அண்ணன் 4 தெருவை மடக்கி பந்தல் போட்டாரான்னு விசு கேட்கற மாதிரி தான் 100% வாக்கு தான் மொத்தமே இருக்கு. அது எப்படி 170% பதிவாகும்? ஒருவேளை 170% வாக்குப்பதிவு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு தமிழ்நாட்டில், வரலாறு பார்க்காத பதிவு அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு பொய்யான ஃபேக்கான நியூஸ் கார்டை போட்டா அதை முதல்ல ட்விட்டர் பேஜில் ஷேர் பண்ற ஜென்மம் யாரா இருக்கும்னா விஜயா தான் இருப்பாரு. ஏன்னா அவ்வளவு ஓட்டு வெறியில இருக்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு திமுக நான் இவ்வளவு திட்டங்களை எனது ஆட்சி காலத்தில் நிறைவேற்றி இருக்கிறேன்னு சொல்லி ஒரு 100 திட்டங்களை பட்டியலிட்டு சொல்றாங்க மக்கள் முன்னாடி. அது மகளிர் உரிமை தொகையில் தொடங்கி மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பயணம், காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், கல்லூரி கனவு திட்டம், சிகரம் தொடு திட்டம், உயர்வுக்கு படி திட்டம், பெண்களுக்கு புத்தொழில் தொடங்கி மானியம், வெற்றி நிச்சயம் திட்டம், வரிசையா ஒரு 100 திட்டங்களையே பட்டியலிடுறாங்க. எங்களது ஆட்சி காலத்தில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து அதை வெற்றிகரமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து நிறைவேற்றி இருக்கிறோம்னு பட்டியல் போட்டு ஓட்டு கேட்கிறாங்க. ஆனா பாருங்க, விஜய்க்கு திறமை என்று ஒன்று இருந்தால் இந்த திட்டங்கள் எல்லாம் அவரும் பட்டியல் போட்டுட்டு நான் ஆட்சி அமைத்தால் இந்த திட்டங்களை விட இன்னும் அதிகப்படியான திட்டங்களை தீட்டி மக்களுக்கு நல்லது பண்ணுவேன்னு அதிகமான வாக்குறுதிகளை கொடுத்து அதிகமான திட்டத்தை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்து இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கணும். ஆனா விஜயோட திறமை எதுல இருக்குங்க? குழந்தைகளை தூண்டி விடுதல இருக்கு. இந்த நேரத்துல ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பிசுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்லை ஏதாவது ஒரு கிண்டர் ஜாய் வேணும் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வேணும்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக, இந்த விஜய் மாமா ஜெயிக்கணுன்றதுக்காக, நம்ம தமிழ்நாடு ஜெயிக்கணுன்றதுக்காக உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய அம்மா அப்பா சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணா அக்கா எல்லாருக்கிட்டையும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுங்க. இதுவே ஒரு அஃபென்ஸ். நியாயமா பார்த்தா விஜய் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். குழந்தைகளை தூண்டி விட்டு ஓட்டு கேட்க சொல்றீங்களேப்பா, இதற்கு பின்னாடி என்னென்ன விளைவு விபரீதங்கள் நடக்கும் என்று சக்திமான் என்கின்ற ஒரு சீரியல் உதாரணம். அந்த சீரியல்ல வருகின்ற சக்திமான் கேரக்டர் குழந்தைகளை எந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணி விளைவான பாதைக்கு கொண்டு போய் சேர்த்ததோ அதே மாதிரி ஒரு விபரீதமான பாதைக்கு தான் பாருங்க குழந்தைகளை கொண்டு போய் சேர்ப்பதற்காக குழந்தைகளை தூண்டி விட்டு அடம் பிடிங்க. வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் கிட்ட சொல்லி இந்த விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொல்லி பேமா சூசோ இல்லாம மைக்கில் பேசுறாரு. ஓட்டு என்றால் என்னவென்றே விவரம் தெரியாத, ஓட்டு எதுக்காக போடுறோன்ற ஒரு விஷயம் கூட புரியாத வயது கொண்ட அந்த குழந்தைகளை தூண்டி விட்டு பேரண்ட்ஸுங்க கிட்ட சொல்லி இந்த விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு கேட்கிற இந்த ஜென்மத்துக்கு இதற்கு முன்பாக வேற யாராவது இவ்வளவு கேவலமான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்களா? மறுபடியும் சொல்றோம், விஜய்க்கு திறமை இருந்ததுன்னா நலத்திட்டங்களோடு போட்டி போட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த அந்த நலத்திட்டங்களை காட்டிலும் நாங்க என்ன மாதிரி நலத்திட்டங்களை கொடுக்குறோம் பாருங்க, நலத்திட்டங்களோடு போட்டி போட்டு மக்கள் முன்னாடி நின்று ஓட்டை வாங்கறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனால் அதை விட்டு குறுக்கு வழியில போயிட்டு குழந்தைங்களை தூண்டி விட்டதன் விளைவு எல்லார் வீட்டுல பாருங்க. எல்லார் வீட்டுலன்னா ஒட்டுமொத்தமா 8 கோடி பேர் வீட்டுல விஜய் சொல்ற மாதிரி கிடையாதுங்க. விஜயை ஃபாலோ பண்ற அந்த சின்ன குழந்தைங்க வீட்டுல பாருங்க, பேரண்ட்ஸுங்களை மரியாதை இல்லாம பேசுறது, தாத்தா பாட்டிங்களை வாய்க்கு வந்தபடி திட்டுறது. சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோ வந்துருக்குதுங்க, பார்த்துருப்பீங்களே. குழந்தைங்க வீடியோலாம் நம்ம பதிவு பண்ண முடியாது, ஆனா வேமா சூசோ இல்லாம அவங்க பெருமையா போஸ்ட் பண்றாங்க. பாருங்க, எங்க வீட்டுல விஜய் மாமாக்காக விஜய்க்காக எங்க அப்பா கிட்டவே சண்டை போடுறாங்க, எங்க தாத்தா கிட்டவே சண்டை போடுறாங்க, என் ஹஸ்பண்ட் கிட்டவே சண்டை போடுறாங்க, என் ஒய்ஃப் கிட்டவே சண்டை போடுறாங்கன்னு அவங்களே பாருங்க குழந்தையோட முகத்தை மறைக்காம கூட போஸ்ட் பண்ணுறாங்க பெருமையா. விஜய்க்கு ஓட்டு போடலன்னா நான் சாப்பிட மாட்டேன், புக்கு எடுத்து எழுத மாட்டேன், படிக்க மாட்டேன், விஜய்க்கு ஓட்டு போடலன்னா நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவேன், விஜய்க்கு ஓட்டு போடாம நீ வந்தினா சொல்லக்கூடாத வார்த்தை எல்லாம் திட்டுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க? விஜய் தானே. அப்போ வளர்ந்து வருகின்ற குழந்தை மனதில் நஞ்ச கொண்டு போய் சேர்க்கிற இவரை நம்ம சாத்தான் சக்தி என்று சொல்வதில் என்ன தப்பு இருக்குங்க? அடுத்த கட்சியை பார்த்து தீய சக்தின்னு சொல்றாரு. உண்மையான தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத, தமிழ்நாட்டிலிருந்து வேரோட பிடுங்கி எரியப்பட வேண்டிய சாத்தான் சக்தி கட்சி எது என்று சொன்னால் அது விஜயும் விஜயோட கட்சியும் தான். வாழ்நாள் முழுக்க விஜய் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் வாழ்ந்து சேவை செய்த தேச தியாகியை போல இந்த தேச தியாகி அரசியலுக்கு வந்து விட்டார் என்று சொன்ன உடனேயே காலங்காத்தாலேயே விடிந்த உடனே காலங்காத்தாலேயே கூட்டமா குடும்பமா திரளாக ஓட்டர் ஐடி கார்டை கையில கொண்டு போயிட்டு ஓட்டு போடும்போது தெரியும் அன்னைக்கு நான் யாருன்னு. அப்ப புரியும் உங்களுக்கு ஏண்டாப்பா இந்த விஜய தொட்டோன்னு. அப்ப யோசிப்பாங்க, என்னப்பா இது இவ்வளவு கான்பிடண்டா விஜய் பேசாரே, அப்ப அவருக்கு ஏதோ தெரியுது.
தமிழ்நாட்டுல விஜயோட அலை வீசுது, நல்லா தெரியுது. அதனாலதான் இவ்வளவு தைரியமா கான்பிடண்டா இருங்கன்னு பேசுறாரு. இந்த கூட்டணி கணக்கெல்லாம் தூள் தூள் ஆயிடுச்சு. இந்த அரித்மேட்டிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் தூள் தூள் ஆயிடுச்சு. அப்ப பாருங்க, ஓட்டு பதிவு நடைபெறும் அந்த நாளன்று பதிவாகும் வாக்கு சதவீதத்தை பார்த்துடலான்னு சொல்லி பார்த்துனுக்குறாங்க. பார்க்கும்போது தான் பாருங்க, மீடியாவில், அது ஒரு சில மீடியாக்கள்ல 2 மணி நேரத்துல அடேங்கப்பா இவ்வளவு வாக்குப்பதிவா. 2021 2 மணி நேரத்துல வெறும் 13% வாக்குப்பதிவு பதிவானது. இந்த சமயத்துல 19% வாக்குப்பதிவாகுதே. அப்ப தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு பெரிய அலை வீசி 100% வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்ற ரேஞ்சில அந்த அளவுக்கு ஹைப்பை ஏத்தனாங்க மீடியாவில். அப்படி என்னதான் தமிழ்நாடு தேர்தல் வரலாறு பார்க்காத அந்த அளவுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்குன்ட்டு கொஞ்சம் எட்டி பார்த்தா இன்னைக்குதான் நம்ம பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தான் தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் பதிவான ஒட்டுமொத்தமான வாக்கு சதவீதம் எவ்வளவு? 84.69%. எவ்வளவுங்க? தமிழ்நாடு சட்டமன்ற 2026 தேர்தலில் நேற்றைய தினம் பதிவான ஒட்டுமொத்தமான வாக்குப்பதிவோட சதவீதத்தோட அளவு 84.69%. ஆமாம்பா, 84.69%. அதிகமான வாக்குப்பதிவாச்சே. 2021 பாருங்க, சட்டமன்ற தேர்தலில் பதிவான ஒட்டுமொத்தமான வாக்கு சதவீதம் என்பது 73.63%. அப்போ 73% எங்க இருக்கு, 84% எங்க இருக்கு? எப்படி பார்த்தாலும் கூட்டி கழிச்சு எக்ஸ்ட்ரா பதிவான வாக்கு சதவீத அளவு என்பது 11.06%. அடந்த 06 விட்டு தள்ளுங்க, கணக்கில் இருந்து 11% வாக்குப்பதிவு இந்த முறை அதிகமாக பதிவாகி இருக்கா இல்லையா? அந்த 11% வாக்குப்பதிவு யாருக்கு வந்திருக்கு? விஜய் அலையின் மூலமாக வந்திருக்கு. ஏற்கனவே திமுக அரசு மீது இருக்கிற அதிருப்தி வாக்குகள், எதிர்ப்பு வாக்குகள், எந்த கட்சிக்குமே போட வேண்டாம்னு நினைக்கிறவங்க, புது மாற்றம் வந்திருக்குன்னு புது கட்சிக்கு போடுவோம்னு நினைக்கிற வாக்குகள் எல்லாம் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வருதுன்னு சொல்லும் போது அப்ப எக்ஸ்ட்ராவே 11% 2021 தேர்தலை காட்டிலும் இந்த 2026 பதிவாகின்னு சொல்லும் போது அப்ப எல்லாம் ஒட்டுமொத்தமா சேரும் போது விஜய் சிஎம் ஆகிதானே ஆகணும். கண்டிப்பா இல்லையா? பின்ன இப்பவே பாருங்க, எதுக்கும் திமுக கட்சி மூட்டெல்லாம் கட்டி வச்சு சொல்லுங்க, ஆட்சி அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு தப்பு கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் பதிவாகிருக்குன்ட்டு ஊற்றினுக்காங்க இல்லைங்களா? அப்படி என்னதான் வரலாறு பார்க்காத வாக்குப்பதிவு. இந்த ஊரை தெரிஞ்சுக்கிட்ட காமெடி வரும் இல்லைங்களா, ஏலம் விடுற காமெடி. 2000 4000 6000 8000 பிம்பிளி பிலாப்பின்னு வரும் இல்லைங்களா? கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் பாருங்க, பிம்பிளி பிலாப்பி எல்லாமே. 2021 சட்டமன்ற தேர்தலில் 73% வாக்குப்பதிவு பதிவாகி இருக்கு. 2026 84% அளவுக்கு உண்டான வாக்குப்பதிவு பதிவாகி இருக்கு. அந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இடையில் 11% வாக்கு எக்ஸ்ட்ரா அதிகமாகி இருக்குன்னு ஊட்டுறாங்க இல்லைங்களா? இப்போ அந்த உருட்டுற இந்த சதவீத அளவை தூக்கி ஓரமா போட்டுட்டு பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை எவ்வளவு? வழக்கம் போல பதிவாகாத, ஓட்டு போடாம இருக்கிற லட்சக்கணக்கான எண்ணிக்கைகள் எவ்வளவு? தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? இந்த எஸ்ஐஆர் கொண்டு வருவதற்கு முன்பாக 2021 கணக்கின்படி வாக்காளர் பட்டியலில் இருக்கும் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை என்பது 6,41,14,587. இந்த 6,41,14,587 என்கின்ற வாக்காளர்கள் எண்ணிக்கையில் எஸ்ஐஆர் செய்து முடித்து வரைவு வாக்காளர் பட்டியலில் வெளியிடும் போது 5,43,76,755 அது குறைகிறது. 6,41,00,000 வாக்காளர்கள் இருந்து 5,43,00,000 வாக்காளர்கள் மாறுறாங்கன்னு சொல்லும் போது இடையில நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 97,37,832. நீக்கப்பட்ட 97,37,832 வாக்காளர்கள் எதற்காக நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இறந்தவர்கள், முகவரியில் இல்லாதவர்கள், இரட்டை வாக்குகள் வைத்துக் கொண்டிருப்பவர்கள், இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்து தான் பாருங்க இந்த 97 லட்சத்துக்கு மேல நீக்கிறாங்க. அதை தொடர்ந்து நீக்கப்பட்ட வாக்காளர்கள் ஃபைட் பண்றாங்க. நாங்க இருக்கும் போதே எப்படிங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லுவீங்க? நாங்க வீட்டுல தாங்க இருக்கிறோம், அந்த முகவரியில் தான் இருக்கிறோம். நீங்க வரும்போது நாங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போயிருந்தோம், நீங்க வருவீங்கன்றதுக்காக வீட்லயே இருக்க முடியான்ட்டு எல்லாரும் ஃபைட் பண்ணி கடைசியாக பாருங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உண்டான நீக்கப்பட்ட வாக்காளர்களை மறுபடியும் சேர்த்து ஃபைனலா ஒரு லிஸ்ட் வெளியிடுறாங்க. அந்த ஃபைனல் லிஸ்ட் இறுதி வாக்காளர் பட்டியல்ல 5,73,43,291 வாக்காளர்கள் வந்து சேர்றாங்க. சோ எஸ்ஐஆருக்கு முன்பு தமிழ்நாட்டில் இருந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 6,41,00,000. எஸ்ஐஆர் செய்த பிறகு 5,73,00,000. அப்ப இறுதியாக நீக்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 67,71,296. இந்த அளவுக்கு வாக்காளர்கள் எஸ்ஐஆர் செய்து நீக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான வாக்காளர்களின் எண்ணிக்கை தான் அந்த 5,73,00,000. இதற்கு முன்பாக 2021 73% வாக்குப்பதிவு பதிவாகிருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா? எதுல இருந்து 73%?
இந்த 6,41,00,000 இருந்தாங்க இல்லைங்களா, அந்த வாக்காளர்களின் எண்ணிக்கையில் இருந்து 73%. 2026 சட்டமன்ற தேர்தலில் 84% வாக்குகள் பதிவாகி இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா. எதுல இருந்து 84%? அந்த 6,41,00,000 வாக்காளர்கள் எண்ணிக்கையில் இருந்தா 84% இல்லைங்களே. SIR செய்து 5,73,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த எண்ணிக்கையில் இருந்து 84%. ஆனால் 11%, 2021க்கும் 2026க்கும் இடையில் 11% வாக்குகள் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்களே தவிர எந்த அளவுக்கு உண்டான வாக்குகள் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லணும் இல்லைங்களா. சதவீத அடிப்படையில் பார்க்கும்போது இப்ப உதாரணத்துக்கு 100 நம்பர்ஸ்னு வச்சுப்போம், நம்பர்ஸ் சொல்றோம். 100 நம்பர்ஸ்ல இருந்து 80% சொன்னா 80, அந்த 100 நம்பர்ஸ்ல இருந்து 30 நம்பர் தூக்கி போட்டிருப்போம், மிச்சம் 70. அந்த 70ல 90ன்னு வச்சுப்போம். அப்ப எவ்வளவுங்க? என்ன பாருங்க, 73% என்பது 6,41,00,000 இருந்து எடுக்கிற சதவீதம். 84% என்பது இப்ப எடுக்கிறாங்க இல்லைங்களா, அந்த சதவீதம் என்பது 5,73,00,000 இருந்து எடுக்கிற சதவீதம். ஆனா 11% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொன்னா, ஒருவேளை 2021, 2026 ரெண்டு தேர்தலையும் பாருங்க ஒரே அளவுக்கு உண்டான வாக்காளர்கள் எண்ணிக்கை இருந்து அதுல இருந்து பாருங்க 11% இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்துல ஓகே, உண்மையிலேயே பாருங்க அதிகப்படியான ஓட்டுகள் பதிவாகி இருக்குன்னு சொல்லலாம். சோ சதவீதத்தின் அடிப்படையில வச்சு இதை கணக்கு போட்டு பார்த்தா பெரிய அளவு 11% வாக்குகள் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் தெரியும். ஆனால் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை வைத்து பார்க்கும் போதுதான் தெரியும் அந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இடையில் எந்த ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை என்று. 2021 ஆண்டில் பதிவான ஒட்டுமொத்தமான வாக்காளர்களின் எண்ணிக்கை, சதவீதத்தை விட்டுருங்க, எண்ணிக்கை பதிவான ஓட்டுகளின் எண்ணிக்கை 4,62,56,553. 2026 இந்த முறை தேர்தலில் பதிவான ஓட்டுகளின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தா 4,85,00,000 கிட்ட பதிவாகி இருக்கு. சோ ஓட்டு எண்ணிக்கையை வைத்து பார்க்கும்போது 2021 ஆண்டில் பதிவான ஓட்டுகளின் எண்ணிக்கையும் 2026 ஆண்டில் பதிவான ஓட்டுகளின் எண்ணிக்கை வைத்து பார்த்தால் கிட்டத்தட்ட பாருங்க ஒரு 22 லட்சத்துல இருந்து ஒரு 25 லட்சம் வச்சுப்போமே, 25 லட்சம் வாக்குகள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்பா இது போதாதாப்பா, 23 லட்சம் 25 லட்சம் கிட்ட ஓட்டுகள் எக்ஸ்ட்ரா விழுந்திருக்குன்னு சொல்லும் போது அதெல்லாம் யாருக்கு போயிருக்கோம்? விஜய் அலைக்கு போயிருக்கோம். விஜய் புதுசா வந்திருக்காரு இல்லைங்களா, புதிய மாற்றத்திற்கான அறிகுறி தான் பாருங்க இந்த 25 லட்சம் வாக்குகள் அந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இடையில் எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னு யாராவது கம்பி கட்டுற கதை எடுத்துன்னு வந்தாங்கன்னா, இப்போ இதற்கு முன்பாக கடந்த 25 வருட எலெக்ஷன் ரிப்போர்ட் ரிசல்ட்டை எடுத்து பார்த்தா இதை விட அதிகப்படியான வாக்குகள்லாம் பதிவாகி இருக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கும் இடையில் இருக்கிற தேர்தலுக்கும். உதாரணத்துக்கு 2001 ஆண்டை காட்டிலும் 2006 ஆண்டில் நாங்க சொல்றது எல்லாமே சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் எதுவுமே கணக்கில் இல்லைங்க. சட்டமன்ற தேர்தல் எல்லாமே பாருங்க 2001க்கும் 6க்கும் இடையில் இருக்கிற அந்த இன்க்ரீஸ் ஆன நம்பர்ஸ் 2001 ஆண்டில் பதிவான வாக்குகளை காட்டிலும் 2006 ஆண்டில் 52 லட்சம் அதிகமான வாக்குகள் பதிவாகுது. 2001ல 2,80,00,000 வாக்குகள் பதிவாகுது. 2006ல 3,33,00,000 வாக்குகள் பதிவாகுது. அடுத்து 2011 வந்த சட்டமன்ற தேர்தல்ல 27 லட்சம் வாக்குகள் இன்னும் அதிகமாகுது. 2006 ஆண்டில் 3,33,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னா 2011 ஆண்டில் 3,60,00,000 பேர் ஓட்டு போடுறாங்க. அடுத்து 2016 இந்த தேர்தலில் இன்க்ரீஸ் ஆன ஓட்டுகளோட எண்ணிக்கையை பாருங்க, ரொம்ப மோசம். 66 லட்சம் வாக்குகள் அதிகமா விழுந்திருக்கு. 2011 3,60,00,000 சொன்னா 2016 4,26,00,000. இதுக்கே எப்படின்னா 2021 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பதிவான எக்ஸ்ட்ரா வாக்குகளோட எண்ணிக்கை பாருங்க 37 லட்சம். 2016 ஆண்டில் 4,26,00,000 வாக்குகள் பதிவாகுது. 2021 ஆண்டில் 4,63,00,000 வாக்குகள், இடையில 37 லட்சம் வாக்குகள் அதிகமாகுது. சோ கடந்த 25 ஆண்டு கால தேர்தல் வரலாற்றை, தமிழ்நாட்டில் நடந்த சட்டமன்ற தேர்தல் வரலாற்றை எடுத்து பார்த்தா ஒவ்வொரு தேர்தலுக்கும் 37 லட்சம், 33 லட்சம், 57 லட்சம், 67 லட்சம், 70 லட்சம் ஓட்டுகள் இன்க்ரீஸ் ஆனே தான் இருக்குது. விஜய் அலை வீசுகிறதுன்னு சொன்ன இந்த 2026 ஆண்டில் தான் பாருங்க இருப்பதிலேயே கடந்த 25 ஆண்டு கால தேர்தலை வச்சு பார்க்கும் பொழுது இந்த 2026 ஆண்டு தேர்தல் தான் இந்த வாக்குகளின் எண்ணிக்கை உயர்ந்ததில் ரொம்ப கம்மி. 52 லட்சம், 27 லட்சம், 66 லட்சம், 37 லட்சம் படிப்படியா ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் உயர்கிற இந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ரொம்ப குறைந்தது எதுன்னா 2026 ஆண்டு தேர்தலில். இதுல எங்க விஜய் அலை வீசுகிறது? விஜய் வேவ் வீசி தமிழ்நாட்டில் ஓவராலா 170% வாக்குகள் பதிவாகி ஒரு ஆட்சிக்கு தேவையான வாக்குகளை காட்டியும் 2 ஆட்சிக்கு தேவையான வாக்குகள் பதிவாகி இருக்கு. ஏன்னா காலையிலேயே விடிந்தும் விடியாதுமா ஓட்டு பூத்துக்கு முன்னாடி கூட்டமா குடும்பமா ஓட்ட சைடிய கொண்டு போயிட்டு ஓட்டு போடுற அந்த எண்ணிக்கையை பார்த்துட்டு எல்லா கட்சிக்கும் அல்லு இல்லாம போகும்.
ஏண்டாப்பா இந்த விஜயை தொட்டோன்னு திமுக ஃபீல் பண்ணணும்னு சொன்னாங்களே, அந்த ஃபீலிங்ஸ் எங்க கேளுங்க. ஏங்க இதற்கு முன்பாக கடந்த 25 ஆண்டு கால வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கள்ள ஓட்டெல்லாம் போட்டிருக்காங்க, நிறைய வாக்குகள் கள்ள வாக்குகள் போயிருக்கு அப்படின்னு பில்டப் பண்ணுவாங்க, உத்துவாங்க. இந்த எஸ்ஏஆர் பணியை குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொன்னாங்க? கள்ள ஓட்டு போடணுமா, அதெல்லாம் உங்களுக்கு வேணுமா, இறந்தவர்கள்லாம் அந்த பட்டியல் அப்படியே வச்சுக்கணுமா, 2 பேர் 2 வாக்குகள் எவ்வளவு பேர் வச்சுனுக்குறாங்க, அதெல்லாம் அப்படியே வச்சுக்கணுமா, அந்த ஓட்டெல்லாம் போட்டா நீங்க ஜெயிச்சீங்களான்னு கேட்டாங்களே, 7-8 ஸ்வரங்களை இழுத்து. இல்ல எங்களுக்கு எஸ்ஐஆர் வேணாம்னா இந்த ஓட்டு ஃபேக் ஓட்டு 3 எபிக் நம்பர் ஒரே ஆளுகிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிச்சீங்களா? நீங்க ஓட் ஷோரி பண்ணி தான் ஜெயிச்சீங்களா? ஃபேக் ஐடிஸ் எல்லாத்தையும் எப்படி நீக்கிறது? அது வேணுமா உங்களுக்கு? அதனாலதான் ஜெயிச்சீங்களா? பாத்துக்கோங்க, இந்த மாதிரி பேசாதான் வேமா சூசோ நம்ம எடுக்க வேண்டியதாகுது. கொஞ்சமாவது வேமா சூசோ இருந்ததுன்னா கள்ள ஓட்டுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இப்போ எஸ்ஐஆர் பணிக்கு முன்பாக 6,41,00,000 மேல வாக்காளர் எண்ணிக்கை இருந்திருக்காங்க. ஆனா பாருங்க 2021 ஆண்டில் எஸ்ஐஆர் பணி செய்வதற்கு முன்பாகவே பதிவான வாக்குகள் எவ்வளவுங்க? மொத்தமே 4,62,00,000 தான் வாக்குகள் பதிவாகி இருக்கு. கள்ள ஓட்டு போடுறாங்கன்னு சொன்னா 6 கோடி வாக்குகள் பதிவாகி இருக்கணுமே, பதிவாகலீங்களேங்க. லிஸ்ட்ல பாருங்க, எஸ்ஐஆருக்கு முன்பாக 6,41,00,000 வாக்காளர்கள் இருந்த போதிலும் 4,62,00,000 வாக்குகள் தானே பதிவாகி இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி கள்ள ஓட்டு போடுறாங்கன்னு சொன்னா அந்த மொத்த வாக்காளர்கள் ஓட்டுல வந்திருக்கணுமே, அப்படி இல்லைங்களேங்க. இந்த இறந்தவர்கள், இரட்டை வாக்காளர்கள், முகவரியில் இல்லாதவர்கள் எல்லாரையும் விட்டுட்டு போக எல்லாம் கழிச்சு அந்த சமயத்திலே பாருங்க எஸ்ஐஆர் பணியை செஞ்சாங்கன்னு வச்சுப்போமே, அப்படி பார்த்தா கூட பாருங்க 1 கோடிக்கு மேல ஓட்டு போடாம இருந்தாங்க 2021 ஆண்டில். அதே மாதிரி தான் பாருங்க 2026 ஆண்டிலும் விஜய் அலை வீசுகிறதுன்னு சொன்ன இந்த தேர்தலையும் 1 கோடி கிட்ட ஓட்டு போடாம இருக்கிறாங்க. ஏன் போடலப்பா? விஜய் சொல்றாரு இல்லைங்களா, 8 கோடி மக்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், தேர்தல் எப்போ வரும் வெயிட் பண்ணி நிற்கிறாங்க விஜய்க்கு ஓட்டு குத்தத்துக்கு. விஜய் ஓட்டு குத்தத்துக்கு வெயிட் பண்றாங்கன்னு சொன்ன அந்த 1 கோடி பேர் ஏன்பா போயிட்டு ஓட்டு போடல? 2021 ஆண்டில் எப்படி 1,10,00,000 பேர் ஓட்டு போடாம போயிட்டாங்களோ அதே மாதிரி தான் பாருங்க இன்றைக்கும் கிட்டத்தட்ட 90 லட்சத்துக்கு மேல 1 கோடி கிட்டன்னு வச்சுப்போமே, 1 கோடி கிட்ட ஓட்டே போடல. 2021 ஆண்டிலாவது எஸ்ஐஆர் பணியை மேற்கொள்ளவில்லை. 2026 ஆண்டில் எஸ்ஐஆர் பணியை மேற்கொண்ட பிறகும் கூட பாருங்க 2021 ஆண்டில் எப்படி 1 கோடி பேர் ஓட்டு போடாம போயிட்டாங்களோ அதே மாதிரி தான் பாருங்க எஸ்ஐஆர் பணிக்கு பின்பும் 1 கோடி பேர்கிட்ட ஓட்டே போடாம இருக்கிறாங்க. சோ 2021 ஆண்டிலும் 2026 ஆண்டிலும் இருக்கிற வாக்காளர்களின் எண்ணிக்கையில பெரிய அளவு வித்தியாசத்தை வைத்து பார்க்கும்போது சதவீதத்தின் அடிப்படையில் கணக்கு போட்டு பார்த்தா பெரிய சதவீதம், வரலாறு பார்க்காத சதவீதம்னு உருட்டுற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. 2021 ஆண்டில் 4,62,00,000 வாக்குகள் பதிவாகிருக்கு. சூச்சத்தை நாங்கள் சொல்லலைங்க, தோராயமா சொல்றோம். 4,62,00,000 வாக்குகள் பதிவாகிருக்குன்னா 2026 ஆண்டில் 4,85,00,000 வாக்குகள் பதிவாகிருக்கு. இடையில பாருங்க 2 தேர்தலுக்கும் இடையில் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆன அந்த வாக்குகளின் எண்ணிக்கை என்பது ஒரு 22 லட்சத்திலிருந்து 25 லட்சம் கிட்ட தான். அதுவும் பாருங்க கடந்த 25 ஆண்டு கால தேர்தல் வரலாற்றை வைத்து பார்த்தால் 2026 ஆண்டில் தான் உயர்ந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. விஜயோட அலை பெரிதாக வீசும் என்று நினைத்த போதிலும் ரொம்ப பெரிய அளவுல வீசாமல் போனதற்கு காரணம் என்னங்க? வாக்காளர்களின் எண்ணிக்கை மறுபடியும் 1 கோடி பேர் ஓட்டு போடாம போனதுக்கு காரணம் என்னங்க? இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் கட்டுவாங்க இல்லைங்களா, அவங்க என்ன மாதிரி கம்பியெல்லாம் கட்டினாங்கன்ற அந்த கம்பியை நாளைக்கு பார்ப்போம். இந்த காணொலி ரொம்ப பெருசாகிடுங்க. ஆனா பாருங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இந்த காணொலி நிறைவு செய்கிறோம். இந்த அலை, விஜயோட அலை எங்க பாருங்க தப்பி தவறி வீசிருக்குன்னு பார்த்தா வெஸ்ட் பெங்கால்ல வீசிருக்கு. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு செல்வதற்கு பதிலாக ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலம் விட்டு தான் பாருங்க விஜய் அலை வீச அந்த வண்டி வெஸ்ட் பெங்காலுக்கு நகர்த்தி போயிட்டு அங்க போய் விழுந்து இங்க போட வேண்டிய ஓட்டெல்லாம் பாருங்க விஜய்க்கு வெஸ்ட் பெங்கால்ல போட்டாங்க போது. ஏன்னா பாருங்க அங்கதான் வரலாறு பார்க்காத வாக்குப்பதிவு, 92% அளவுக்கு உண்டான வாக்குப்பதிவு அங்க நடந்திருக்கு. ஏன் இப்படி? தமிழ்நாட்டில் விஜய் அலையை வீச சொன்னா வெஸ்ட் பெங்கால்ல போய் வீசிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வீசிய எல்லா அலைகளை குறித்தும் இவ்வளவு அலை வீசும் என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த அலையில் மண்ணு விழுந்த அந்த மண்ணை குறித்தும் பெரிய அளவுல பில்டப் பண்ணலாம் நினைத்துக் கொண்டிருந்த அந்த பில்டப் கனவு தூளாகி போன இந்த தூள்களை குறித்தும் இதற்கு பிறகு என்ன மாதிரி கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து வருவாங்க அந்த கம்பி கட்டுற கதையை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துக்களை தவறாம பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.